அஸ்ஸலாமு அலைக்கும். ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இந்த சைடே செஞ்சிட்ருக்காங்க. அதுதான் வந்து கண்ட ப்ராடக்ட்ஸ்க்கும் வந்து ரிவ்யூ கொடுக்குறது. அண்ட் அப்படி நான் வந்து மாட்டிக்கிட்ட ஒரு ரிவ்யூ தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ரைமிங்கில் டைமிங்காக பேசி ஈனோ மீனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து பேசுவாங்க. அவங்க வந்து நம்மளும் எப்படா காசு சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்களா என்னன்னு தெரில. ஏதோ எல்லா ரிவ்யூஸும் போடுறாங்க. ஐ எம் நாட் பிளேமிங் ஹர், but she has a big responsibility is what I'm trying to say. ஸோ மேட்ருக்கு வருவோம். அவங்க வந்து நோம்பு நேரத்தில் முன்னாடி ஃபேமஸ் இஃப்தார் ஸ்நாக்ஸ் இந்த கடையில் கிடைக்கும், வாங்க வாங்க வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டாங்க. நான் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறதும் நம்ப மாட்டேன். யூஸ்வலாக நான் வந்து நல்ல ஒரு அந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வருஷம் இருந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் ட்ரை பண்ணுவேன். பட் இவங்க முன்னாடி ஸ்நாக்ஸ் சொன்னோன்னே நம்மளுக்கு ஆயிடுச்சோ எப்படா நம்ம ட்ரை பண்ணுறது, நம்ம இங்கே தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் என் ஹஸ்பண்ட் திட்டு வாங்கி போக 1/2 மணி நேரம் வர 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கிட்டத்தட்ட ஸ்பெண்ட் பண்ணி போனால் பார்க்கலாம். ஓகே ஃபைன், நல்லாயிருக்கு, வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து. ஆனால் அவங்க இருக்கிற அந்த சிக்கன் ஸ்டிக், இந்த லாலிபாப் மாதிரி இருக்கும், அதுவும் சிக்கன் நூடுல்ஸ் கோட் பண்ணி ஒன்று இருக்கும், அது ரெண்டுமே நான் சாப்பிடல. தயவுசெய்து அதுதான் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நீங்கள் போகணுன்னு சொன்னீங்கன்னா நான் எல்லாரையும் ஒரு அசிங்கமாக திட்டுவேன். பிகாஸ் அது ரெண்டை தவிர நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ணோம், எங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. முர்த்தபக் வந்து கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பக்கோடா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஊர் ஸ்டைல் பக்கோடானா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ அதுவுமே நல்லா இருந்தது. மற்றபடி எதுவுமே நல்லா இல்லை. அவங்களோட ஸ்நாக் வாஸ் கம்ப்ளீட் வேஸ்ட். நான் யூஸ்வலாக எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். பட் நான் வந்து அந்த பிரெட் ரோல்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கினோம். அதை நான் ஒன்று சாப்பிட்றப்பவே என்னால் முடியல, கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டேன். இன்னொன்று தூக்கி போட்டுட்டேன். அது வந்து சிக்கனோட ஜூஸி ஃப்ளேவர் இல்லாமல் சிக்கன் அந்த ஆயில் ஃப்ளேவர் தான் எனக்கு வந்துச்சு. ப்ரெட்டு ஃபுல்லாக ஆயிலை சக் பண்ணி நான் ஆயிலை குடிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னால் முடியல, தூக்கி போட்டேன். அவங்க சொன்ன ஒரு ஃபேமஸான ஜூஸ் இருந்தது, அதுவுமே நல்லா இல்லை. அதுக்கப்புறம் ரோஸ் மில்க், அது கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. அப்புறம் நோம்பு கஞ்சி. நீங்கள் 3 ரூபாய்க்கு நோம்பு கஞ்சி விற்கிறது பெரிய விஷயம் இல்லை, பட் நீங்கள் வந்து குவாலிட்டியாக விற்கணும், அதுதான் பெரிய விஷயம். அண்ட் நோம்பு கஞ்சி வந்து அவ்வளோ உப்பாக இருந்தது. நான் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு வச்சுட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிட்டாங்க, பட் முடியல, மீதியை தூக்கி போகிற மாதிரி தான் ஆயிடுச்சு. நான் பெருமைக்கு சொல்ல, பட் என்னோடய சாப்பாடு எப்போயுமே நான் பெருமையாக பேச மாட்டேன். என்னோடய சாப்பாடே வந்து நல்லா இருக்கிற மாதிரி, என்னோடய நோம்பு கஞ்சியே நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா, உங்களோட பிஸ்னஸை கீழே கொண்டு வரணுங்கிறது என்னோடய நோக்கம் இல்லை. பட் நீங்கள் வியூவர்ஸ்க்கு நீங்கள் வந்து கஸ்டமருக்கு ஒன்று கொடுக்குறப்போ அது நல்லதாக இருக்கணும்னு அதை நல்லதாக இருக்கணும்னு நினச்சி பண்ணுங்க. அதே மாதிரி இது இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு தான் பெரிய பெரிய கை இருக்குது இதில். நீங்கள் வந்து எல்லாருமே கூப்பிட்றாங்களேன்னு போய் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு கைட்லைன் செட் பண்ணிக்கோங்க. நல்லா இருந்தால் நான் ரிவ்யூ கொடுப்பேன், நீங்கள் காசு கொடுங்க. நல்லா இல்லைன்னா நான் ஃபீட்பேக் கொடுப்பேன், அதை நீங்கள் மாற்றிக்கோங்க. இது வந்து ரொம்ப நியாயமான ஒரு கோரிக்கை. திஸ் இஸ் லைக் வெரி டீசென்ட். 2 பேருக்குமே இது வந்து ப்ராப்ளமாக இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து நேற்று ஓப்பன் பண்ண ரெஸ்டாரண்ட்டாக சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு புகழ்ந்து பேசுகிறீங்க. அது நல்லா இருக்கானே தெரில. ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து நீங்கள் ஒரு மாதம் 1 வாரம் மினிமம், ஒரு மாதம் 2 மாதம் ட்ரை பண்ணால் தான் அது நல்லா இருக்கா இல்லையானே தெரியும். அப்போ தான் அது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கான அறிகுறி. அதோட குவாலிட்டியும் டேஸ்ட்டும் ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணுற ரெஸ்டாரண்ட் தான் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட். அதே மாதிரி ஒரு ஒரு ப்ராடக்டை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஆஸ் அ ஓனர் நீங்கள் வந்து அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதை லான்ச் பண்ண பாருங்கள். ஏதோ நம்மளும் காசு சம்பாதிக்கணும்னு கண்டதையும் லான்ச் பண்ணி மற்றவங்களோட ஹெல்த்தை வந்து கெடுக்க பார்க்காதீங்க. வாட் எவர் இட் இஸ், நான் வந்து எல்லாருக்குமே தான் சேர்த்து சொல்கிறேன். அண்ட் ஆஸ் அ வியூவர் உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. சொல்கிறது எதையுமே நம்பாதீங்க. அந்த நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதை ஓப்பனாக இது நல்லாவே இல்லை அப்படின்னு வீடியோவை எடுத்து போட்டாலும் சரி, ரிவ்யூவாக போட்டாலும் சரி, அப்போ தான் எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் வரும். ஸோ இட் வாஸ் அ வெரி பேட் அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதே மாதிரி சென்னை சுவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஷீ மைட் பி டூயிங் குட் இன் ஹர் குக்கிங் அண்ட் ஆல் தட். பட் அவங்களுமே ரீசெண்டாக வந்துட்டு நிறையா வந்து அதை ட்ரை பண்ணுங்கள், இதை ட்ரை பண்ணுங்கள், இந்த க்ரீம் போடுங்கன்னு சொல்கிறாங்க. 1 மந்தில் நான் போட்டேன், எஃபெக்ட் தெரியுதுன்னு சொல்கிறப்போ நம்பாதீங்க. 1 மந்தில் எதுவுமே நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது. மினிமம் ஒரு 3 மந்த்ஸ் பண்ணால் தான் நம்ம உடம்புக்கும் சரி, ஹெல்த்துக்கும் ஸ்கின்னுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு இது ட்ரை பண்ணதுக்கப்புறம் ரொம்ப எனக்கு வந்து இன்னுமே கோவம் வந்துருச்சு. என்ன நீங்கள் வந்து ஏதோ சொல்லணுமேன்னு சொல்கிறீங்க, பண்ணணுமேன்னு பண்ணுறீங்க. நாட் ஜஸ்ட் இன் UAE, ஆல் ஓவர் த வேர்ல்ட் இன்ஃப்ளூயன்சஸ் இதான் பண்ணுறாங்க. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, இதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சாக பேசுகிறீங்க. நீங்கள் வந்து
பழைய காலத்து ஆள் மாதிரி பேசுகிறீங்க, இதெல்லாம் சிஸ்டம் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அப்புறம் எப்பயுமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, நம்மளுக்கு தான் வந்து ப்ராப்ளம் ஆகும். சிஸ்டம் சேஞ்ச் பண்ணணும்னு ஒரு ஆள் ஸ்டெப் எடுத்து வைங்க, அப்போ தான் சிஸ்டம் சேஞ்ச் ஆகும். யாராலையும் மாற்ற முடியாது, இந்த சிஸ்டத்தை மாற்றவே முடியாதுன்னா மாற்றவே முடியாது கடைசி வரைக்கும். அண்ட் யூ ஹாவ் த பவர். ஸோ அதை நீங்கள் கண்ட ஆளுக்கும் கொடுக்காதீங்க, கிவ் இட் டு த ப்ராப்பர் பர்சன். அப்படி தான் நான் சொல்கிறேன். நம்ம ஒரு ஆளை நான் இல்லை, நீங்கள் எல்லாருமே நிறையா பேரை தூக்கி வச்சு பேசியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டாக ஒரு சேரிட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம், ஒரு ஒரு பெரிய இஷ்யூவில் ஒருத்தவங்க மாட்டினாங்க. ஸ்கேம் இல்லை, இஷ்யூவில். அண்ட் அவங்க பண்ண ஒரு இது தெரியும். அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து என்னடா இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு பேசுகிறீங்க. பட் ஃப்ரம் த பிகினிங் ஹி வாஸ் லைக் தட். கொஞ்சம் திமுறா, ரொம்ப இதாக. பட் நீங்கள் எல்லாருமே ரொம்ப தூக்கி வச்சு பேசுனீங்க. இப்போ பவர் கொடுத்துட்டு வென் ஹி காட் த மனி, வென் ஹி காட் எவ்ரி திங், ஹி டசன்ட் கேர். நீங்கள் வந்து திட்டினா அவங்க வந்து அது மதிக்க போகிறதில்ல. ஸோ சொல்ல வர்றது என்னென்னா, பவரை கொடுக்குறத கரெக்டான ஆளு கொடுங்க. இன்ஃப்ளூயன்சஸும் சரி, ஓனர்ஸும் சரி, காசு சம்பாதிங்க, கொஞ்சம் நேர்மையான முறையில் சம்பாதிங்க. எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இல்லை, அதுதான் சொல்ல வந்தேன். This video is mainly taken not to hurt anyone but to make everyone understand உங்களோட பவர் நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு டாப் பொசிஷனில் வரணும், எப்படியாவது சம்பாதிக்கணும்னு கண்டதையும் பண்ணாதீங்க. பி சோஷியலி ரெஸ்பான்சிபிள். எல்லாருமே தான் சொல்கிறேன். பிகாஸ் இந்த உலகம் போகிற வேகத்தில் we don't want to lose our humanity and trust, right? Thank you for watching. And உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். And if you have any comments, do comment below. So take care. Bye.